வாழ்க்கை என்றால் அதில் லட்சியங்கள் நிச்சயம் இருக்கும். லட்சியம் இருப்பின் அதற்கு மார்க்கமும் நிச்சயம் இருக்கும். மார்க்கம் இருந்தால் அதில் தடைகளும் கண்டிப்பாக உண்டு. அந்த தடைகளை நமது வாழ்வில் அடையவிருக்கும் வெற்றி அல்லது தோல்வியினை நிர்ணயிக்கக்கூடியது. கீர்த்தி அல்லது அவமதிப்பையும் அதுவே தீர்மானிக்கும். உதாரணத்திற்கு, தாம் ஏதேனும் ஒரு பர்வதம் தனில் ஏற வேண்டுமெனில் அதில் அநேக சரிவுகள் தம்மை பல முறை வீழச் செய்யலாம். அங்கே பாறைகள் அநேக காயங்களையும் அளிக்கலாம். அந்நிலையில் தாம் செய்வதென்ன? சாமானியர்கள் பழிவாங்கும் எண்ணத்தினை கொள்வர். அப்பர்வதத்தையே சிதைக்க சிந்தனை செய்வர். அதை மார்க்கத்திலிருந்து அகற்றவும் முற்படுவர். எனினும் எண்ணிய அது ஈடேறாத நிலையில் அவருக்கு தோல்வி என்பது கிட்டுவதுடன் அபகீர்த்தியும் அவரை போய் சேரும். இதில் சரியான வழி மாற்றம் என்பதாகும். அதாவது தாம் அப்பர்வதத்தை சிதைக்க முற்படாமல் அதில் படிகளை அமைத்தால் தாமும் அந்த பர்வதத்தில் ஏறலாம், மற்றவரும் ஏறுவதற்கு வழிவகுக்கலாம். அடுத்த தலைமுறைக்கும் அது உதவும். அந்த அடுத்த தலைமுறையானது தமது கீர்த்தியை பாடக்கூடியது. ஆக வாழ்வில் அவசியமானது மாற்றம் ஒன்றேயாகும். வஞ்சகமில்லாத தூய நெஞ்சம் கொள்ள வேண்டும். தடைகளையும் அது உங்களுக்கு ஏணிப்படிகளாக்கும். ராதா ராதா.